கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் தான் இருக்குது. மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் ரொம்ப அற்புதமாக டிக்கெட் புக்கிங் போயிட்டு இருக்குது. மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமால வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னன்னா வந்து 1 மணி ஷோ குடுப்பாங்க அப்படின்லாம் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நடக்க போறது கிடையாது. ஏன்னா ஒரு உயிர் போயிருக்குது. அதனால வந்து என்ன ஆங்கிள்ல வந்து கேட்டாலுமே அத வந்து தமிழக அரசு குடுக்க முடியாது. கோர்ட்டும் அதில தலையிட்டு எப்படியும் தடுத்துருவாய்ங்க. ஸோ இந்த 9 மணி ஷோ, இந்த 7 மணி ஷோ, இந்த ஷோக்குள்ள வச்சு தான் வந்து என்ன கலெக்ஷன் பண்ண முடியுமோ அந்த ஷோ காட்ட முடியும். எதுக்கு இந்த 4 மணி ஷோ, 1 மணி ஷோக்கு ரொம்ப எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்கன்னா, அந்த ஷோல வந்து அதிக விலைக்கு டிக்கெட் விக்க முடியும். ரூ. 2000 வரைக்கும் கூட டிக்கெட் விக்க முடியும். அது ஒரு பெரிய கலெக்ஷன் வரும். அந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த முதல் நாள் வந்து மிக அதிகமான கலெக்ஷன் வருது அப்படிங்கிற அந்த பில்டப்ப குடுத்து இங்க பழக்கிட்டாய்ங்க. தமிழ் சினிமா ரொம்ப அழகான ஒரு இடத்துக்குள்ள இருந்துச்சு. படம் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா? பார்க்கலாமா, பார்க்கக்கூடாதா? இப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் போய், இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சு. அப்ப அது நல்ல படம் தான். இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சு. இது ரொம்ப நல்ல படம் தான். அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்து சினிமா மாறி போச்சு. இப்ப என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய வெங்கட் பிரபு சாரோட இன்டர்வியூ, அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய அர்ச்சனா இருக்காங்கல்ல, கோட் படத்துடைய ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய இன்டர்வியூ இதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சரி நம்மளும் வந்து அத பத்தி மொத்தமா அவங்க பேசினத வச்சு கொஞ்சம் ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரேம்ஜி அண்ணனோட இன்டர்வியூ குறிப்பா அதுக்கு தான் வந்து சொன்னேன். அவர் வந்து கண்டிப்பா ஒரு 1500 கோடி கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாரி பயங்கரமா சொல்லியிருந்தாரு. 1500 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம இந்த படம் வந்து கொண்டு உருவாக்கி வச்சிருக்குதா? அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்கணும். வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே, படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே, முதல் நாள் படம் முடிஞ்ச உடனே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வரணும். எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அப்டேட் வரணும். குடும்பத்தோட போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அப்டேட் வரணும். இந்த 3 விஷயத்தையும் எந்த படம் ஜெயிக்குதோ அந்த படம் தான் வந்து ரூ. 500 கோடி கலெக்ஷனே தரும். இதுல ஏதாவது ஒரு விஷயத்த குடும்ப பாங்கான படமா இல்லைன்னா போவாது. குடும்பங்கள் போய் அதாவது அதே மாதிரி இளைஞர்கள வந்து கவர்ற மாரி விஷயங்கள் படத்துக்குள்ள இல்லைன்னா, அந்த இடத்த நோக்கி நகர்த்தாது. 350 கோடியிலிருந்து 450 கோடி தான் மேக்ஸிமம். அதாவது ஃபுல் ரன் ஓடுனாலுமே சரி. ஏன்னா, இப்போ ஒரு படம் வந்து எவ்வளோ நாள் ஓடுது? 2 வாரம் தான் ரொம்ப பீக்கான இடத்துல ஓடுது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதர் ஸ்டேட்ல, அதர் கண்ட்ரில ஓடுது. இப்ப இந்தியால கிடைக்கிற அந்த வைப் இருக்குல்ல, அத எடுத்து தான் அடுத்த இடத்துல போகுது. 1500 கோடிங்கிறது வந்து பிரேம்ஜி சார் வந்து எவ்வளவு தைரியமா சொன்னாரு. அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் எப்படி உருவாயிருக்குன்னே தெரியல. லியோ படத்து வந்து ரிலீஸ் ஆன ஸ்கிரீன்ஸ விட, கோட் படத்துக்கு வந்து தியேட்டர்ஸ் கம்மி, ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப வாழை திரைப்படம் கூட ஏதோ ஒரு 200, 300 ஸ்க்ரீன் வந்து புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஸ்க்ரீன்ஸும் ரொம்ப கம்மி. எப்படி இவங்க இந்த அளவுக்கு அப்டேட் குடுத்துட்டு இருக்காங்க? எப்படி இந்த அளவுக்கு வந்து வாய் விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. பிளஸ் வந்து ஒவ்வொரு அப்டேட்லயுமே இந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக இவங்க ப்ரொமோஷனுக்காக சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஓவரான ஒரு பில்டப்பா வந்து உருவாகிட்டு இருக்குது. அர்ச்சனா அந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்துக்கு பில்டப் குடுக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஹைப் ஒரு படத்துக்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு சாரும், பிரேம்ஜி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசர் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஹைப் இல்லாம படம் வரட்டும், வேர்ட் ஆஃப் மவுத் வரட்டும், அதுக்கப்புறம் படம் கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஐடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரூ. 400 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆ அது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப 400 கோடி ஒரு படத்துக்கு வந்து செலவு பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 650லேருந்து கிட்டத்தட்ட 800 கோடி வரைக்கும் கலெக்ஷன் எடுத்தா தான் போட்ட காசுக்கு மேல வரும். அடுத்த படத்துக்கு அவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி கொண்டு போ முடியும். ஸோ ரூ. 400 கோடி என்ன செலவு பண்ணப்பட்டிருக்குது? எவ்வளவு தூரம் வந்து இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த படம் பார்த்தோம்னா தான் தெரியும். எனக்கு என்ன ஆச்சரியமான விஷயம்னா, நம்மளுடைய கல்கி திரைப்படம் வந்து ஒரு 600 கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஓகே. அது ரொம்ப பெரிய ஒரு உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. சரி 600 கோடி பட்ஜெட். அதுலேருந்து ஒரு 200 கோடி டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ 2.0 படம் வந்து 3D அது இதுன்னு பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒரு எவ்வளோ 450 கோடி கிட்ட வந்து பட்ஜெட் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பாகுபலி திரைப்படம் கூட 2 படமும் எல்லாமே சேர்த்தே ஒரு 450 கோடிக்குள்ள தான் பாகுபலி 1, 2 2மே சேர்த்து எடுக்கப்பட்டுச்சு. அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு கோட் திரைப்படத்தில அவருக்கு என்ன செலவு இருக்கு அப்படிங்கிறத படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா வந்து சாதாரண பிகில் படம் சொன்னாங்க. பிகில் படத்துக்கே 180 கோடி செலவாச்சு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க. அந்த 180 கோடிக்கு 225 கோடி தான் கலெக்ஷன் வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து புடியூசருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரளவுக்கு வந்து லாபம் பார்த்தாலும், புடியூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10, 15 கோடி கிட்ட வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ரொம்ப என்ன சொல்றது, கொஞ்சம் லாபம் வந்து கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. போட்ட காச எடுக்கிற சூழ்நிலை தான் வந்து பிகில் படத்துக்கு வந்துச்சே தவிர, அதை விட மிகப்பெரிய வெற்றிய அவங்க சந்திக்க முடியல. ஸோ இந்த திரைப்படம் 400 கோடி வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது, எந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணி கொண்டு போய் சேர்த்த முடியுமோ, அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு, ஒரு 500 கோடி, 600 கோடிக்கு மேல கலெக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா 1000, 1500 கோடி அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து
ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அது அந்த அளவுக்கு வந்து வியாபார எல்லை வந்து ஹிந்தி சினிமால கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்தியில வந்து ஒரு 1200 ஸ்க்ரீன் தான் கிடைக்குமே தவிர, மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கம். ஸோ 6ஆம் தேதி வந்து கங்கனா ரனாவத்தோட அந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற திரைப்படம் வந்து ஒண்ணு ரிலீஸ் ஆகப்போகுது. அந்த படம் வந்து கங்கனா ரனாவத்துக்கு கடந்த 2, 3 படங்களா வந்து ட்ராக் ரெக்கார்ட் ஒண்ணும் பெருசா பயங்கரமாலாம் இல்ல. பட் ஆனா அந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற படம் வரும்போது, காங்கிரஸோடைய கட்சியுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது, கண்டிப்பா ஓரளவுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து இங்க இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 4 வாரங்கள்ல ஓடிடில ரிலீஸ் ஆயிரும். ஹிந்தி சினிமால வந்து இதே திரைப்படம், கோ திரைப்படம் வந்து ஓடணும் அப்டின்னா, அந்த படம் வந்து கொஞ்சம் குளோபலா அவங்களுக்கு அட்ராக்டிவான விஷயமா இருக்கணும். இப்ப தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து விஜய் அவர்கள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தளபதியா பார்க்குறாங்க, இளைய தளபதியா பார்க்குறாங்க. அதெல்லாம் ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு புரியும். பெரிய விஜய் அவர்கள வந்து தளபதியாவும், சின்ன விஜய் அதாவது வயசு கம்மியான விஜய் வந்து இளைய தளபதின்லாம் நம்ம சொன்னா நம்ம அத ஏத்துப்போம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள வந்து நம்ப ரசிப்போம். ஸோ இது தமிழ் சினிமாவுக்கு ஓகே. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கேமியோ இருக்குல்ல, ஏஐ கேமியோ இருக்குல்ல, அத வந்து அ மலையாள சினிமாக்காரங்க எப்படி எடுத்துப்பாங்க? தெலுங்கு சினிமாக்காரங்க எப்படி எடுத்துப்பாங்க? அது அவங்களுடைய படமா பார்ப்பாங்களா? இப்ப நம்ப வந்து சியர் பண்றோம். விஜயகாந்த் அவர்கள் வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நம்ப பயங்கரமா கொண்டாடுறோம். அதே கொண்டாட்டத்த வந்து மலையாள சினிமாக்காரங்களும், தெலுங்கு சினிமாக்காரங்களும், கர்நாடக சினிமாக்காரங்களும் கொண்டு வருவாங்களா? அது வந்து கனெக்ட் ஆகுமா? அப்ப அப்படி கனெக்ட் ஆகலைன்னா, அப்ப அவங்களோட படமா அவங்க எப்படி பார்ப்பாங்க? இந்த கேள்விகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற ஆர்டிஸ்ட் மூலமா கொண்டு போய் சேர்த்துனா கூட, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படம் இருக்கு. அந்த திரைப்படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி சினிமா ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க அப்படிங்கும்போது, பாலிவுட்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க. ஸோ அதனால அந்த படத்தில பார்ப்போம். அவங்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதோ இல்லையோ, பட் ஆனா அந்த படத்துக்குன்னு ஒரு விசிபிலிட்டி வரும். இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் சாரோட இந்த திரைப்படம் வந்து ஒரு குளோபல் கான்செப்ட்ல பண்ணப்பட்டிருந்து, அது எல்லா ஆடியன்ஸுக்கும் புரியிற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய இடத்த நோக்கி நகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா ஹிந்தி மார்க்கெட்ல வந்து 200 கோடி, 300 கோடி கலெக்ஷன் எடுக்காம, நீங்க நெனைக்கிற அந்த 800 கோடி இடத்தையே வந்து நம்ம தொட முடியாது. ஹிந்தி சினிமால மட்டும் ஹிந்தியில மட்டும் அந்த நார்த் இந்தியால மட்டும் 200 கோடி கலெக்ஷன் எடுக்கணும். அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, அந்த அளவுக்கு மல்டிப்ளெக்ஸே வந்து குடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அங்க இருக்கிற படங்கள்லாம், அங்க இருக்கிற பாலிவுட் படங்களுக்கு உண்டான இடத்தெல்லாம் குடுத்து முடிச்ச பிறகு தான், நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் குடுப்பாங்க. அந்த அளவிற்கு அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, பாகுபலி படம் மாதிரியோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்ஆர் படம் மாதிரியோ கொண்டு வந்து நமக்கு ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து வாய்ப்புகள் குடுக்குறாங்க அப்படின்னா, ராஜமௌழி மாரி ஒரு இயக்குனரா இருந்தா தான் அந்த மாரி ஸ்பேஸ் குடுப்பாங்க. மத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ, நம்ப வந்து இது ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலைனாலும், இந்த படம் எப்படின்னா, இந்த லியோ படத்துடைய வெற்றி, அந்த படம் குடுத்த அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த விசிபிலிட்டி இது எல்லாமே சேர்த்து இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கோடியிலிருந்து 500 கோடிகளுக்குள்ள வந்து கலெக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். வாய்ப்புகள் கரெக்ட்டா, அதாவது வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும் ரொம்ப அற்புதமா இருந்துச்சுன்னா, 500 கோடி வரைக்கும் கலெக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுக்கு மேல போகணும்னா, இந்த படத்துக்கு அதுக்கு மேல போறதுக்கு உண்டான ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கணும். ஆர்டிஸ்ட் வேல்யூ உள்ள இருக்கணும். அதே மாதிரி வந்து அ எவ்வளவுதான் நீங்க பிஆர் ஸ்டண்ட் பண்ணாலும், எவ்வளவுதான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணாலும், ஒரு அதுக்கு லெவலுக்கு தாண்டி போக முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். ஏன் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஜவான் திரைப்படம் பார்த்தோம்ல. இப்ப ஜவான் திரைப்படம் வந்து 1100 கோடி தான் கலெக்ஷன். எத்தன ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது? கிட்டத்தட்ட 11,000 ஸ்க்ரீன் கிட்ட வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த திரைப்படம் வந்து பயங்கரமா ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஷாருக் கான்லாம் இங்க இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா, புரமோஷன் பண்ணாரு. அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணாங்க. கோட் திரைப்படத்துக்கு நீங்க ஹிந்தியில போய் வந்து புரமோஷனே பண்ணல. அங்க இறங்கி போயிட்டு வந்து விஜய் சார் வந்து இறங்கி எல்லாத்துட்டயும் போய் பேசி, அங்க வந்து ரொம்ப கனெக்ட் ஆயி, அங்க இருக்க ஆடியன்ஸ வந்து அங்க இருக்க எல்லா மீடியாவுக்குமே வந்து நம்ப சரியான புரமோஷன் குடுத்து கொண்டு போயிருந்தால் ஒழிய, அங்க வந்து அந்த அளவுக்கு படத்த ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஆர்ஆர்ஆருக்குலாம் அவ்வளோ பெரிய புரமோஷன் பண்ணாங்க. கல்கிக்கு அவ்வளோ தூரம் இறங்கி போய் பண்ணாங்க. ஸோ அந்த மாரிலாம் எந்த புரமோஷனும் பண்ணாம, ஹிந்தியில வந்து கிட்டத்தட்ட வந்து 60 கோடி பேர் மக்கள் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த படத்த கொண்டு போய் சேர்த்தாம எப்படி இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. வெறும் வெளிநாட்டு கலெக்ஷன் மட்டுமே எடுத்தீங்கனாலும் ரூ. 200 கோடி மேல வந்து நம்மளால புல் பண்ண முடியாது. அந்த 200 கோடிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வெளிநாட்டுல எங்கெங்க ரிலீஸ் பண்றோமோ, அந்த அத்தனை இடத்துலயுமே படம் வந்து ஃபில் ஆனால் ஒழிய, அந்த 200 கோடியும் வராது. ஸோ அந்த அளவிற்கு படத்த கொண்டு போய் வந்து ரீச் ஆகுற அளவுக்கு இந்த படத்துடைய கான்செப்ட் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து இருந்து பார்க்கணும். இது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். படம் வந்து இப்படி வந்திருக்கு, அப்படி வந்திருக்குன்னு எல்லா சீன்ஸுமே ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரிவீல் பண்ணா ஆடியன்ஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்க இந்த படத்துக்குள்ள முக்கியமான ஆள் யாரு? மோகன் சார் தான் வில்லன். அந்த வில்லன பத்தி யாராவது பேசுனாங்களா? நீங்க என்ன சொல்லணும், வில்லன் மோகன் சார் பண்ணியிருக்காரு பாருங்க வில்லன் கேரக்டரு. அந்த மாரி வில்லன் வந்து விஜய் சாருக்கு கிடையவே கிடையாதுன்னு அத பேசியிருக்கணும்.
விஜய் சாரோட கேரக்டர் எப்படி வந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க பண்ற தப்பு ஒண்ணே ஒண்ணுதான். இங்க பண்ணுகின்ற ஒரே தப்பு என்னன்னா, ஒரு படத்த வந்து வில்லன பவர்ஃபுல்லா இருக்காருங்கிற விஷயத்த சொன்னீங்கன்னா தான், மக்கள் மத்தியில வந்து விஜய் சார எதிர்த்து அந்த வில்லன் என்ன பண்ணிருவான் படத்துல? அவர விட பயங்கரமா அவன் என்ன பண்ணிருவான்? அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். ஒரு படத்துடைய வில்லன் தான் ஒரு படத்துடைய மிக முக்கியமான காரணமா இருப்பான் சக்சஸ்க்கு. ஆனா இங்க வில்லன பத்தி பேசவே இல்ல. பிரசாந்த் சார் நடிக்கிறாரு. பிரசாந்த பத்தி ஒண்ணுமே பேசல. அதே மாதிரி அஜ்மல் நடிச்சிருக்காரு. அவர பத்தி பேசல. பிரபுதேவா நடிச்சிருக்காரு. அவர பத்தி பேசவே இல்ல. ஸ்நேகா நடிச்சிருக்காங்க. அவங்கள பத்தி பேசவே இல்ல. யார பத்தியுமே பேசவே இல்ல. நீங்க என்னன்னா, அவங்கள பேச விடணும். பிரபுதேவா சார, பிரசாந்த் சார இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் மாரி போட்டு அவங்கள பேச வச்சு கொண்டு போய் சேர்த்துனா தான், படத்துக்கான மிகப்பெரிய வந்து சக்சஸ் கிடைக்கும். நீங்க என்னன்னா, புரொடியூசரு, டைரக்டரு வந்து முக்கியமா படத்த பத்தி பேசவே கூடாது. அதிகமா பேசக்கூடாது. ஏன்னா, படம் ரிலீஸ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா வந்து மீடியாக்கள் வந்து டைரக்டரையும், புரொடியூசரும் தான் போய் நிப்பாங்க. சக்சஸ் ஆகும்போது. சக்சஸ்க்கு முன்னாடியே புரொடியூசரும், டைரக்டரும் பேசுனாங்கன்னா, இவங்க ஓவர் பில்டப் பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸ் மத்தியில போயிரும். இனிஷியல் பூஸ்டப் கிடைக்கும். ஆனா படம் வந்து எதிர்பார்க்குற அந்த பெரிய பீக்கான இடத்துக்கு வரலைன்னா, கண்டிப்பா அந்த இடத்த நோக்கி நகர்த்த முடியாது. ஏன் வந்து இந்த மாரி ஒரு ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உள்ள இருக்க ஆர்டிஸ்ட்ட ஃபுல்லா பேச வச்சிருக்கணும். வைபவ் பேசுறாரு. பிரேம்ஜி பேசுறாரு. வெங்கட் பிரபு சார் பேசுறாரு. அர்ச்சனா பேசுறாங்க. இவங்க தான் மெயினா பேசிட்டு இருக்காங்க. முக்கியமான ஆர்டிஸ்ட் யாருமே பேசவே இல்ல. மோகன் சார் எங்க போயிட்டாரு? அவரு தானே படத்தோட வில்லன். அவரு எங்கேயும் பேசவே இல்ல. அவர பத்தி வந்து இன்டர்வியூல கூட அவர பத்தி பெருசா பேச மாட்டேன்றாங்க. அவரோட கேரக்டர் பாருங்க பயங்கரமா இருக்கும். அதாவது விஜயகாந்த் சார் வந்து மொத்தம் ஒரு 60 செகண்ட்ஸ் சம்திங் தான் வருவாருன்னு நெனைக்கிறேன் படத்துல. அந்த 60 செகண்ட் விஜயகாந்த் சாரோட இந்த ஏஐ கேரக்டர பத்தி தான் இவங்க பயங்கரமா பேசிட்டு இருக்காங்களே தவிர, மத்த விஷயங்கள பத்தி ரொம்ப அதிகமா பேசலையோ! அப்படிங்கிற எனக்கு விஷயங்கள் தோணுது படம் பார்க்கும்போது. ஸோ படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன இந்த ஆங்கிள்ல போயிருந்தாங்கன்னா, கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் நாளைலருந்து கூட கொண்டு போனாங்கன்னா கூட, ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு இடத்த நோக்கி படம் நகரும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறேன். தமிழ் சினிமால வந்து ரூ. 1000,00,00,000 கலெக்ஷன் எடுக்கிற படம், எந்த திரைப்படமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனா, அந்த ரூ. 1000,00,00,000 கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம இன்னும் உருவாக்காம, எப்படி ஷாருக் கான் அவர்கள் வந்து, அவர் வந்து ஒரு 4, 5 வருஷங்களா ஏகப்பட்ட படம். அவருக்கும் வந்து ஒரு 6, 7 படம் ஓடல. ஓடாம அவ்வளவு தூரம் வந்து தாண்டி, ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் பண்ணி அது ஹிட் ஆக்கும்போது, அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்துறாரு. எப்படி பண்றாருன்னா, ஜவான் படத்துக்கும் சரி, பத்தான் படத்துக்கும் சரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கார்ப்பரேட் புக்கிங் பண்ணிடுறாங்க. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து படம் ஃபுல்லா தியேட்டர்ல டிக்கெட்டே கிடைக்காம, தியேட்டர் ஃபுல்லாவே எல்லா டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ண உடனே ஒரு 2 நாளைக்கு வந்து ஒண்ணுமே தியேட்டர்ல வந்து டிக்கெட்டே கிடைக்கல. ஆடியன்ஸ் எல்லாமே வந்து முயற்சி பண்றாங்க. எங்க போனாலும் டிக்கெட் இல்ல. கவுண்டர்லயும் டிக்கெட் கிடைக்கல. ஆன்லைன்லயும் டிக்கெட் கிடைக்காம லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமான ஒரு பில்டப் வந்து உருவாக்குறாங்க. படம் வந்து செம்மையா ஓடிட்டு இருக்குது. 3 நாளைக்கு டிக்கெட்டே கிடைக்காத அளவுக்கு ஓடிட்டு இருக்குது. போய் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணா எல்லாமே டிக்கெட் பிளாங்கா இருக்கு. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, 4வது நாள் டிக்கெட் ஓப்பன் பண்றாங்க. 4 நாள் கழிச்சு தான் அப்படியே டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது 3 நாளா தியேட்டர் ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கி, அது மூலமா ஆடியன்ஸ் வந்து உள்ள வராங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஷாருக் கான் மாதிரியான அந்த அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் ஹிந்தியில வந்து ஒரு 400, 500 கோடி ரூபா கலெக்ஷன் எடுக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கிற இடத்துக்குள்ள ஒர்க் அவுட் ஆகும். ஆனா தமிழ்நாட்டுல அது ஒர்க் அவுட் ஆகாது. அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, ப்ராக்ஸி புக்கிங் அது இதுன்னு என்னமோ சொல்லுவாங்கல்ல. அந்த மாரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பெருசா வந்து ஸ்க்ரீன் பண்ணி போட்டாங்க. அது வந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஷாருக் கானுக்கு வந்து பதான்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு ஜவான்ல ரொம்ப அற்புதமா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுதான் அவருக்கு 1100 கோடி வரைக்கும் கலெக்ஷன கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இங்க ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கோ, அந்த அளவு தியேட்டருக்கு வருகின்ற ஆடியன்ஸ் வந்து தமிழ் சினிமாக்குள்ள ரொம்ப கம்மியாயிட்டே வராங்க. இப்ப வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா, அந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் தான் அந்த படத்த போய் தியேட்டர்ல பார்க்குற மனநிலைக்கு வந்திருக்காங்க. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஓடிடியே வந்து 1 மாசத்துல வந்தது. எதுக்கு நம்ம போய் தியேட்டர்ல படம் பார்க்கணும்? அப்படின்னு தியேட்டர் பிரிண்ட்ல படம் பார்த்துட்டு வீட்லயே உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்போ படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அதிகமா பேசாம, படம் ரிலீஸ் ஆகி நல்லா வேர்ட் ஆஃப் மவுத் வந்ததுக்கப்புறம் பேசுனாங்கன்னா, படம் பயங்கரமா இன்னும் பெரிய ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அப்படியே ஓடிட்டு இருந்தாலும், செகண்ட் வீக்லேருந்து பிக்கப் ஆகி பயங்கரமா வரும். இதெல்லாம் நம்ம இவங்கலாம் இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஏன் அவங்க பிஆர் குரூப்லாம் ஏன் பிஆர்லாம் பண்ணுவாங்கல்ல, பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல அவங்க பிளான் பண்ணுவாங்கல்ல, அவங்க ஏன் இந்த மாரி ஆங்கிள்ல வந்து பிளான் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்க. அந்த படத்தப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா ஒண்ணும் பெருசா பேசவே இல்ல. படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆன பிறகு தான் அவங்க இன்டர்வியூ அதிகமா குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்பதான் அந்த படத்துக்கான பில்டப் வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ அந்த சக்சஸ்க்கு பிறகு ப்ரொடியூசர் பேசுனாங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து மக்கள் கவனிப்பாங்க. இவங்க ஒரு விஜய் சாரோட பயங்கரமான ஃபேன் அப்படிங்கிறனால, சரி அந்த படத்த பத்தி நம்ம பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க என்ன வேணாலும் பேசினா தப்பு இல்ல. பட் ஆனா இப்படி இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இது வந்து நமக்கு தோணுன விஷயம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா! செப்டம்பர் 5ஆம் தேதி படம் பார்ப்போம். பார்த்துட்டு இன்னும் நம்ப நெறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.